நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ இன்ஃப்ளூயன்சர், எஸ்பிஓ கண்டென்ட் ரைட்டர், நீங்கள் எல்லாரும் இப்போ சந்திக்கிற பிரச்சனை டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். இதில் நம்ம எவ்வளவுதான் வேர்ட்ஸை கொடுத்தாலுமே அந்த பிரச்சனை இன்னும் தீர்வே ஆகலைங்கிற ஒரு சங்கடத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நான் சொல்லுகிற மாதிரி சரியாக நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் டாஸ்க்கை இப்போ உடனடியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் இது ஒரு சின்ன எரரா இல்லை இதுதான் கண்டிஷனா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் கொடுப்பாங்க எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோலையுமே இதை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது புதுசாக ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நிறைய நபர்கள் நம்ம செய்கிற தவறுகள் என்னென்னா, எஸ்பிஓ போர்ட்டல் நம்ம இன்ஃப்ளூயன்சர், இப்போ பிளாகாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர், இந்த 2 கேட்டகரியில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பிளாகை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு யூடியூப் சேனலில் எடுத்துக்கலாம். இந்த 2ல் தான் நிறைய நபர்கள் மெஜாரிட்டி இருக்காங்க. இப்போ ஒரு பிளாகில் உள்ளவங்க அவங்களுடைய டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய வேர்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் எஸ்பிஓ போர்ட்டலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10 வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 50 வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம்னா, நம்மளுடைய பிளாக்லையும் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் டைட்டிலில் 50 வேர்ட்ஸ் கொடுத்துருப்போம்னா அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம எஸ்பிஓ போர்ட்டலாக நம்ம கொடுத்துறோம். இதுதான் உண்மை. ஸோ அப்போ இதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் வச்சிருக்கலாம். இன்னும் அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரலை, பட் இதுக்காக இன்னும் இந்த கண்டிஷன்ஸ் வச்சிருக்கலாம்னா. ஸோ இப்போ டைட்டிலில் 10, 20 இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது 10ல் இருந்து 20க்கு உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் எவ்வளவு வார்த்தைகள் வேணால் கொடுத்துக்கோங்க, பிளாகில் எவ்வளவு வார்த்தைகள் வேணால் கொடுத்துக்கோங்க. ஆனால் எங்களுக்கு 10ல் இருந்து 20க்கு உள்ளே தான் இந்த வார்த்தைகள் இருக்கணும். எஸ்பிஓ போர்ட்டலில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டைட்டில் 10 வேர்ட்ஸ், அதாவது 10 வேர்ட்ஸில் இருந்து 20 வேர்ட்ஸுக்கு உள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த எரர் வருது. நீங்கள் அதிகமாக டைட்டிலுக்கு உள்ளே கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வருதுன்னா நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சமாக டெலீட் பண்ணிகிட்டே வாங்க. எஸ்பிஓ போர்ட்டலில் மட்டும் டெலீட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டெலீட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அதை சப்மிட் பண்ணும்போது அப்போ எரர் சேஞ்ச் ஆகும். டைட்டிலில் உள்ளது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா டைட்டில் கரெக்ஷன் ஆகி டிஸ்கிரிப்ஷனோட வேர்ட்ஸ் வரும். 20ல் இருந்து 30 வார்த்தைகளுக்கு உள்ளே தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் 30 வார்த்தைகளுக்கு அதிகமாக தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் 30 வார்த்தைகளுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி கொடுங்க. இதெல்லாம் நான் எப்படி சரியாக கணக்கிடுவதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், 2 வார்த்தைகள் வருது. நான் நல்லா இருக்கிறேன் 2 வார்த்தைகள் வருது. நீங்கள் நன்றாக உள்ளீர்களா அப்படிங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை, நன்றாக 2வது வார்த்தை, உள்ளீர்களாங்கிறது 3வது வார்த்தை. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ் கால்குலேட் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ் விடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது சுலபமாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் டைட்டிலையும் கொடுங்க, 10ல் இருந்து 20 வார்த்தைகளுக்கு உள்ளே கொடுங்க. இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையுமே 20ல் இருந்து 30 வார்த்தைகளுக்கு உள்ளே கொடுங்க. குறையவும் கூடாது, அதிகரிக்கவும் கூடாதுங்கிறது தான் எஸ்பிஓட கண்டிஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எரரா இல்லை இதுதான் கண்டிஷனா அப்படிங்கிறத இனிமேல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்கலாம். பட் இப்போது நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் இந்த டாஸ்க்கை நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த எரர் அதிகமாக நீங்கள் டைட்டில் வேர்ட்ஸ் கொடுத்துட்டீங்க, டிஸ்கிரிப்ஷன் வேர்ட்ஸும் கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த எரர் பிரச்சனை வருதுன்னா அதுலேருந்து கொஞ்சமாக டெலீட் பண்ணிகிட்டே வாங்க. டெலீட் பண்ணிகிட்டே வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போய் நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன பிறகு உங்களுக்கு CSRF டோக்கன் மிஸ்மேட்ச் 404 எரர் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்களுடைய டாஸ்க்குள்ளே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், லிங்க் இது எல்லாமே சீக்கிரமாக நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரே பேஜுக்குள்ளே
ரொம்ப நேரம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் குரோம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுவும் பிரச்சனை இருக்குன்னா வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% இது ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னா ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் உண்மை உறக்கச்சொல் உறவுகளாக நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப்பை பற்றி கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கற்றுக்கோள் சேனல்னு புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷனுக்கு உண்மை உறக்கச்சொல் நம்ம ஏதாவது உங்களுக்கு கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் கற்றுக்கொள். ஸோ இந்த 2 சேனலையுமே 2 விதமான கண்டென்ட்லாம் நம்ம போடுறோம். ஸோ 2 சேனலுக்குமே உங்களுடைய ஆதரவு இருக்குன்னு நம்புகிறேன்.